வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 3வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் 1233. தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோல். தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோல். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். கூடியிருந்த காலத்தில் மகிழ்ந்து பூரித்து இருந்த தோள்கள் இப்போது மெலிந்தும் காதலருடைய பிரிவை நன்றாக அறிவிப்பவை போல் உள்ளன. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்பதை நன்றாக உணர வைக்கும் இந்த உடலானது அவ்வாறு உயிர் பிரியாமல் இருக்க சிர நடுவில் உள்ள இறைவனை மணந்த நாளை, அதாவது கலந்த நாளை எண்ணி பூரித்தது எனது உடலில் உள்ள இந்த தோள்கள். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்பதை நன்றாக உணர வைக்கும் இந்த உடலானது அவ்வாறு உயிர் பிரியாமல் இருக்க சிர நடுவில் உள்ள இறைவனை மணந்த நாளை, அதாவது கலந்த நாளை எண்ணி பூரித்தது எனது உடலில் உள்ள இந்த தோள்கள். ஒரு சிறிய விளக்கம். மரணத்தை வென்ற பெருமிதத்தால் நெஞ்சை நிமிர்த்தி நிற்பது போல் எனது தோள்கள் காட்சியளித்தது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.